டிகைனி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா வவுனியால இருக்க சந்த தொகுதிக்கிட்ட வந்திருக்கோம். அதாவது இது எங்க இருக்குன்னா இதை வந்து நாங்க சொல்லுவோம் சதோசா ஒழுங்குன்னு சொல்லுவோம். இந்த ஒழுங்கைக்குள்ள இருக்கிற நிறைய மரக்கறி கடைகள் நிறைய கடைகள் இருக்கு. அதுதான் இந்த காணொலியூடாக நாங்க காட்டப்போறோம். இந்த ரோட் எப்பவுமே வந்து கொஞ்சம் கிரௌடா தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மரக்கறி எல்லாம் வித்து கொண்டிருக்கீங்க. எல்லாமே மலிவு, எல்லாமே 100 ரூபாய். அதுல எதை எடுத்தாலும் 100 ரூபாய், எதை எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்றேன். ஓகே, எதை எடுத்தாலுமே வந்து 100 ரூபாய். எங்கால போய் பார்ப்போம். ஓகே, இந்த ஒழுங்கு கொஞ்சம் சரியான கிரௌடாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மிளகறி கடையெல்லாம் இருக்குது. இதான் வந்து வவுனியா சதோசா, வவுனியா கொரிய சதோசா இருக்கும். அப்படிங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு சொந்த தொகுதி தான். இதுக்குள்ளேயே நிறைய மிளகறி கடையெல்லாம் இருக்குது. நிறைய மிளகறி இருக்கு. இதெல்லாம் உள்ளூர் மிளகறி. இதெல்லாம் உங்களோட தோட்டத்து மிளகறி வேண்டிதான் விற்கிறீங்களா? பச்சை மிளகாய் என்ன விலை போகுது? இது சுண்டங்காய், வட்டுக்கா, முள்ளு வட்டுக்காண்டும் இதெல்லாம் நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது சாப்பிடுறது நல்ல. எவ்வளவு இது கிலோ போகுது? 1/4 கிலோ 150 ரூபா. இதான் தேசிக்காம பிடிக்கணும் கூடிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இருக்குது. இது இந்த குருவித்தலை பாவக்கான்னு சொல்லுவாங்க. இது என்ன நல்ல மருத்துவ இது சுகர் சம்பளம். இதான் நான் சொன்ன பெரிய வட்டுக்காய். இது அதுல காட்டின சின்ன வடுக்கு, இது கொஞ்சம் பெரிய வடு. இது எவ்வளவு கிலோ போகுது? கிலோ 300 ரூபா. கிலோ 300 ரூபாய். இது பரவாயில்ல. இத மிளகறி எல்லாம் வாங்கி எடுக்கிறீங்க? அங்கே இந்த மிளகறி எடுக்கிறீங்க? அங்க வர்த்தக மையத்துல இருந்து எடுக்கிறீங்க. உள்ளூர் மிளகறி இல்லையா? தக்காளி என்ன விலை கிலோ? ஒரு கிலோ தக்காளி விலை குறைஞ்சிருக்கு போல. பீட்ரூட் இதெல்லாம் அந்த அங்காள சைட் தானே, அந்த வெள்ளரிக்காய். இங்க மிளகறி வேண்ட ஆக்கள் இருக்குள்ள வருவீங்க? அங்காள போட்டிருக்கேன். இது மாநகர சபையோட இது என்ன? மாநகர சபைக்குரியதா? ஒரு நாளைக்கு வியாபாரம் நடந்தா இது நீங்க விடிய இருந்து பின்னேரம் மட்டும் போட்டிருக்கோம். லைட் இங்க டாய்லெட் இல்லையா? கிளியர் பிரச்சனை இல்லை தானே? பிரச்சனை இருந்ததுதான். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை கீரையில் இருக்கு. இது புதினாவி, கொத்தமல்லி, பொன்னாங்கானி, நல்ல தேங்காய். தேங்காய் என்ன விலை போகுது? 120 ரூபாவா? இங்கே விலை பார்த்தீங்கன்னா அரைச்சி தூள், நல்ல தூள், இந்த புளி ஐட்டம், கருவாடு. இது என்ன ஊர் தேங்காவா? உடைய ஊர் தேங்காய். இது ஊர் தேங்காவா? 120. இது சின்னதா இருக்கு. 50 ரூபா. 50 ரூபா தேங்காய் பாருங்க. இது திரும்ப கஷ்டம் என்ன? இது செக்ல ஆட்டப்பட்ட தேங்காய் என்ன? இந்த தெளியல் என்ன? நல்ல வாசம். இது வந்து செக்ல ஆட்டப்பட்ட தேங்காய், சுத்தமானது. வீடியோ பண்ண அந்த நடக்குது.
நல்ல வாசம். எவ்வளவு தேங்காய் ஒரு லிட்டர்? 1 லிட்டர் தேங்காய், சுத்தமான தேங்காய். தேங்காய் 1 லிட்டர், எந்த ஒரு கலப்படமும் இல்லாம பார்த்தாலே தெரியும், கலர்லயே தெரியும். இன்னும் அந்த செக்ல இருந்து கொண்டு அது இதாகவே இல்லை. 1 லிட்டர் 1000 ரூபா. பரவாயில்ல, நல்ல மேல பாத்தீங்கன்னா பெரிய சுரக்காய் இருக்கும்ப்பா. இப்படி இருக்குங்க சுரக்காய். இந்த எவ்வளவு? கிலோ 200 ரூபா. கிலோ இது எப்படியும் பேரும் ஒரு 10-15 கிலோ. கோயில் திருவிழாக்கள் அப்படின்னு வெட்டி தான் கொடுக்கணும். ஓ பார்த்தேன். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாமே மிளகல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கீரை, எல்லா வகை கீரையும் இருக்குது. இது என்ன கீரை? இது வந்து மணத்தக்காளின்னு சொல்லுவோம் அந்த கீரை. மணத்தக்காளி கீரை அது உண்மையிலேயே நல்ல, இது சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது. இது வந்து கொத்தமல்லி. இது வெள்ளாரை. ஓமக்கீரையாம். இது ஓமக்கீரையாம். இது கொத்தமல்லி கீரை மாதிரி தானே? ஓமக்கீரை சலட் அப்படி போடுறேன்னா இது போடலாம். இது வெள்ளாரை, பொன்னாங்கான். இது பாத்தீங்கன்னா சின்ன பிஞ்சு பிலாக்கா, கொலஸ்கான்னு சொல்லுவீங்க. சின்ன இது நல்லா கருவேப்பிலை எல்லாம் நிறைய கொண்டு வச்சிருப்பீங்க. தேங்காய் கூடயா? என்ன விலை தேங்காய்? 80 ரூபா. குறைஞ்ச விலையில தான் இருக்கு. 80 ரூபா தேங்காய். கடையில எல்லாம் 200 ரூபா விக்குது, ஊர்க்கடையில எல்லாம். எங்களோட பெரிய தேங்காய் சந்தையே இருக்குது. சொந்த இங்க வந்து இப்படியான இடங்கள்ல வந்து குறைவா எடுத்துக்கொள்ளலாம். இங்களை பாத்தீங்கன்னா இது வந்து வில்வம்பழம் என்று சொல்றது. இதுவும் நல்ல மருத்துவ குணம் வேண்டியதுதான். இது பாத்தீங்கன்னா இங்க வேற இது அவரைக்காய். என்ன பெரிய அவரை. அவரையிலேயே நிறைய வகை இருக்கு. சிறகவரை இருக்குது, அப்படி நிறைய அவரை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இது பெரிய அவரை. இங்கால பாத்தீங்கன்னா இது தாமரை கிழங்கா. இது என்னது? சேமக்கிழங்கு. பாருங்க இவ்வளவு இதுகள்லாம் இருக்கு, எங்களுக்கே தெரியல. இதெல்லாம் உடலுக்கு நல்லது. இது கீழ்காய் நெல். எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதெல்லாம் ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பிடும். இங்க இதுகளை பார்த்ததும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த கிழங்குகள் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா நல்ல மிரக்கறி இருக்குது. நிறைய தக்காளி பழம் இருக்கு. எவ்வளவுண்ணா கிலோ தக்காளி? கிலோ 200 ரூபா. தேங்காய் எங்க இருந்து எடுக்கிற நீங்க? இல்லையே. இல்ல விலையே சொன்னீங்கன்னா பாத்துட்டு வருவீங்க தானே. வேணும். இது நல்ல பெரிய தேங்காய் தான். எல்லாமே 120 ரூபா. ஊர்க்கடையில எல்லாம், உங்களோட ஊர்க்கடையில எல்லாம் 200 ரூபா ஒரு தேங்காய். சரியான விலை தேங்காய். இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா குடுப்பீங்களா? அப்படியா? இங்க வந்தா நீங்க மொத்தமா வேணலாம். எடுக்கிற விலைக்கே தருவீடுமா? 120 ரூபா பெரிய தேங்காய். தேங்காய் விலை என்ன இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இந்த சந்தை வந்து இங்க இருக்குது பாத்தீங்கன்னா சதோசா ஒழுங்கையில தான் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சந்தை தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். இதுல வந்து உள்ளூர் மரக்கறிகள் அப்படியேதான் நிறைய இருக்குது. இதெல்லாம் உள்ளூர் பழங்கள் தான். இதெல்லாம் வில்வம்பழம் எல்லாம் உள்ளூர் பழம். இந்த வாழைப்பழம், இந்த கீரை எல்லாம் வந்து ஊர்ப்புறங்கள்ல தான் வந்து இதுல நிறைய காய் வர்றது. அதுல ஒரு சின்ன குட்டி பழம் பெருமா, அதுவும் சாப்பிட்டான எல்லாமே சொல்லுவீங்க. அப்படி இருக்கு. இந்த தேசிக்காய் அதெல்லாம் ஊர் இது. இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா வந்து நீங்க ஊர் மரக்கறிகள் வந்து நிறைய வேண்டிக் கொள்வீங்க. எல்லாமே இருக்கு. எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெய். வீட்டையே வந்து கொப்பரா எடுத்து தேங்காய் எண்ணெய் எடுத்து தான் வந்து விற்கிறேன்னா 1 லிட்டர் வந்து 1000 ரூபா. நல்லா பாத்தீங்கன்னா கருவாடாதுகள் அப்படி எல்லாம் இருக்குது. சைட் சரியான கிரவுட். பைக்ல போறது எல்லாம் காணமா தான் போகணும். எல்லாம் மிளகறி இருக்குங்க. பாத்தீங்கன்னா பழக்கடை வந்து இந்த ரோட்டை இருந்து பாத்தீங்கன்னா வந்து சதோசா ஒழுங்கு எடுத்துக்கோங்க. அதுதான் மிளகறி எல்லாம் நிறைய தான் இருக்குது. இது வந்து பொருளாதார மத்திய நிலையத்துல இருந்தா அவை மிளகறி எல்லாத்தையுமே எடுத்து போடுறது. பாத்தீங்கன்னா எடுத்து சந்தை போட்டிருக்கீங்க. அது அப்படியே இருக்கு. இங்க சைட்லயும் கடையில் இருக்குது. இதை வந்து நாங்கள் சொல்றோம் சதோசா ஒழுங்கு என்னன்னு சொல்லுவோம். 1 கிலோ பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், சிப்ஸ் கடை எல்லாமே இருக்கும்.
வேற அவ்வளோ சிப்ஸ் கடை அவ்வளோ தொங்கு கண்டு வேற. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் சதோசா வவுனியா சதோசா ஒழுங்கையில் இருக்கிற கடைகள் சந்தை பகுதி பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னும் நாங்கள் வந்து வவுனியா சந்தை போட்டிருப்போம். இதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதில் சொல்றதுக்கு. அதால இன்னைக்கு அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கோம். அதுக்குள்ள வந்து நிறைய உள்ளூர் நிலக்கடைகள் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வேண்டக்கூடியதாக இருக்கும். அந்த சதோசாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டிட தொகுதிக்குள்ள நிறைய கடைகள் இருக்கு, நிலக்கடை கடைகள். பழங்கள், அதாவது உள்நாட்டு பழங்கள், மருத்துவ குணங்கள் பழங்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னா இந்த காணொலி வந்து நாங்கள் இதோட நிறைவு செய்து கொள்றோம். இது போன்ற இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லெக்ஸி மற்றும் எங்களுடைய பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தலைமை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் போகிற இப்படியான காணொலிகள் எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.